சண்டேனாலே பரபரப்பாக சமைக்கிறது சாப்பிட்றது தான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான லாக் பார்க்கலாமா? லஞ்சுக்கு கார சரமாக நாட்டுக்கோழி குழம்பு கூட கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம தோட்டத்துக்கு கிளம்பிட்டுருக்கோம். சின்ன வயசில் சைக்கிளில் முன்னாடி ஒரு கேரியரில் உட்கார வச்சு என்னை எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வருவார் இந்த தோட்டத்துக்கு. ஒரு 5-6 வருஷமாக இந்த சின்ன ஆஸ்பெட்டாஸ் வீட்டில் தான் இருந்தோம். அப்போ தான் நாங்கள் வெள்ளாமல் பண்ணிகிட்டு இருந்தோம், வயல் அடிச்சிருந்தோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தோட கிணறு. பட் இந்த கிணறுலேருந்து நாங்கள் தண்ணி எப்பவும் பாய்ச்சினது கிடையாது, போர் தான் போட்டிருந்தோம். என்னோடய பழைய லாக்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமாக வெள்ளாமல் பண்ணிகிட்டு இருந்தோம்லாம் சொல்லியிருப்பேன். அது இங்கே தான். விவசாயத்தில் ஏற்பட்ட நஷ்டமும் சரி, நம்ம வாழ்க்கை சூழ்நிலையும் இதை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் போய் பார்த்தோம். இந்த காடு மாதிரி சீம கருவில் ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. என்ன தொழில் பண்ணாலும் கடைசி காலத்தில் நமக்கு சோறு போடக்கூடியது இந்த விவசாயம் அப்படின்றது எங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. வருஷத்துக்கு அப்புறம் இந்த மண்ணில் உட்காந்து நிறைய மெமரிஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கடவுள் புண்ணியத்தில் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்னொரு லாகில் மீட் பண்ணுறேன்.